வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு துக்கமான செய்தி தான், ஒரு துயரமான செய்தி தான், ஒரு வேதனைக்கு அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். திருமதி கலைமதி அவர்களின் பெரியப்பா புதன்கிழமை சுமார் 8:40 மணியளவில் காலமான என்ற செய்தி கேட்டது வேதனை அளித்தது, அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே ஒரு மகள் ஒரு தந்தைக்கு எப்படி கடமை செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு கடமையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது பெரியப்பாவை இவங்க போய் பார்த்து பத்திரமா பணிவிடை செய்திருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் உடம்பு சரியில்லைன்ட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பாட்டும் கூடி என்னோடய கண்ணில் கண்ணீர் வரவழைத்து உள்ளது. ஆனால் நேற்று கூடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க பெரியப்பா நீண்ட ஆயுளோடு இருக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பா காலமான என்ற செய்தி என்னை அதிர்ச்சி உள்ளாக்கியது. ஏன்னா அவங்க பெரியம்மா மாதிரி யாருமே இருக்க முடியாது. என்ன காரணம்னா, இத்தனை வருஷமாக அவங்க பெரியம்மா ஒத்தையால் நின்று நல்லா ஒரே ஆளை நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பெரியப்பாவை காப்பாற்ற முடியல. அவங்க பெரியம்மாவுக்கு எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் பத்தாது. அவங்க பெரியம்மா இந்த மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரணும். திரு கலைமதி அவர்களும் இந்த மீளா துயரத்திலிருந்து மீண்டு வர சிறிது நாட்களாகும். என்னன்னா, ஒரு அப்பாவை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க காலமான என்ற செய்தி அவங்க குடும்பத்தில் ஒரு இடி மாதிரி வந்து இறங்கியிருக்குங்க. அவங்களுக்கு நாம் ஆறுதல் துணை நிற்போம், ஆறுதல் சொல்லுவோம். இது விமர்சனம் பண்ண வேண்டிய நேரம் கிடையாதுங்க. ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கும் போதே சில பேர் என்ன சொன்னாங்க, அவங்க பணிவிடை எதுக்காக செய்கிறேன்னா அந்த வீட்டுக்கு வேண்டியதை செய்கிறாங்கன்ட்டு சொன்னாங்க. அது சொன்னதாருன்னா ஒரு கொஞ்சம் கூடி நாகரிகம் இல்லாத அந்த பொம்பளையில் என்ன சொல்கிறது, அம்முக்குட்டி விளாக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த அம்மா அவங்க காசை அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு அவங்க வீட்டிலே சாப்பிட்டு உண்டாகம் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறது. அந்த அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் கூடி நாகரிகம் கிடையாது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அவங்க பணிவிடை செய்கிறாங்க, அவங்க பெரியப்பா மீண்டு வரோன்ட்டு நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கூடி நாகரிகம் இல்லாமல் அந்த அம்முக்குட்டி விளாக்ஸ்ன்னு கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருப்பார். இப்போ காரி துப்பியிருப்பாங்க. அதாவது ஒருத்தரோட உணர்ச்சி புரிஞ்சுக்குங்க. அவங்க என்னை விமர்சனம் பண்ணியிருக்கலாம், நான் அவங்கள விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அது நேரம் கிடையாதுங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அது எதிர்க்கமான்னு தயவுசெய்து போடாதீங்க, புரிஞ்சுக்குங்க. அது விட்டு போட்டு அந்த பொம்பளை அம்மக்குட்டி விளாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு வேண்டியதாக பண்ணிகிட்ருக்குறேன்னா இவங்க வீட்டில் எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்களா? இல்லை இவங்க வீட்டிலும் சொந்தக்காரர்கள் இல்லையா? வயசானவங்க இருக்காதா? வயசானவங்க அப்படியே 150 வயசு உயிரோடு இருப்பாங்களா? அந்த அம்மாவெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. இப்போ தான் இலவசம் பற்றி அந்த அம்மா பேசுது. இலவசம் வீட்டிலே சாப்பிட்டு அவங்க கூட ஜாலியாக காரில் உட்காந்து கார் எடுத்துகிட்டு போய் ட்ராப்பெல்லாம் பண்ணாங்க. அந்த நன்றி வேணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா ஒருத்தர் வீட்டில் அவங்கள கூட சொல்ல மாட்டேன். அவங்க என்ன தான் தப்புன்னா அவங்க கூட பேச மாட்டேன், ஒரு வீடியோவை பாட்டு இது பண்ண மாட்டேன். அந்த அம்முக்குட்டி விளாக்ஸில் கொஞ்சம் கூட நாகரிகம். அந்த அம்மாவோட சேனலில் யாருமே பார்க்காதீங்க. அவங்களுக்கு அந்த அம்முக்குட்டி விளாக்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தரை வச்சு பீட் பண்ணி அந்த அம்மா டெவலப் ஆக, அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது. இப்போ தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது. நேற்று உட்காந்துட்டு வீடு வேணுமாம்மா, அதுக்கு 2-3 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தரோட மனிதாபிமானத்தை புரிஞ்சுக்குங்க, ஒருத்தரோட உணர்ச்சி புரிஞ்சுக்குங்க. என்னை திருமதி கலைமதி அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, நானாக விமர்சனம் பண்ணிக்கிறேன். அது நேரம் கிடையாதுங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ஒரு மனிதாபிமானம் என்னென்னா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கோடி புண்ணியம் தான் வருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக அவங்க பெரியப்பாவை ஒத்தையால் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புண்ணியத்து மேலே புண்ணியந்தான் சேரும். அது ஒரு பெற்ற மகள் போல் பெரியப்பா பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயங்க. அவங்க வீட்டு விட்டு போட்டு அவங்க குழந்தைகளை விட்டு போட்டு ஸ்கூல் தாட்டி விட்டு அவங்க பெரியம்மாவுக்கு பணிவிடை செய்தால் பெரிய விஷயம். அவங்க குடும்பத்தில் ஒரு இடி மாதிரி வந்த செய்தி அது. அவங்க பெரியப்பா இறந்தது.
திருமதி கலைமதி அவர்கள் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர சிறிது நாள் ஆகும். அவங்க பெரியப்பா ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் மற்றவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு ஆறுதல் நிற்போங்க, ஆறுதல் சொல்லுங்கள். அதாவது எதிர்கமெண்ட் தயவுசெய்து போடாதீங்க. இது எதிர்கமெண்ட் போட வேண்டிய டைம் கிடையாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இல்லைன்னா நினச்சி பாருங்கள், அவங்க பெரியம்மாவுக்கு எப்படி இருக்கும். அவங்க பெரியம்மா இதுலேருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா பல வருஷமாக அவங்க பெரியம்மா தான் இது பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மொத்தத்தில் கலைமதி அவர்களுக்கு கோடி புண்ணியம் தான் வருங்க. கோடி மேலே கோடி புண்ணியம் வரும். என்னென்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வேலையெல்லாம் விட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். தயவு செய்து எதிர்கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். அவங்க இதிலேருந்து மீண்டு வரக்கு சிறிது நாள் ஆகும். இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு எப்பவும் பழைய நிலைக்கு வர வேண்டும். அவங்க பெரியப்பா ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் திருப்பி ஆயுளோடு இருக்க வரும்னு நான் நினச்சேன். ஆனால் எதிர்பாராமல் அவர் காலமான என்ற செய்தியை கேட்டு வேதனை அளித்தது. அதிர்ச்சியானேன். இருந்தாலும் அவங்க பெரியம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுவோம். அவங்க பெரியம்மா நல்ல மனதளவில் இருக்கணும், மனசு விடக்கூடாது. இருந்தாலும் அவங்க பெரியப்பா ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். திரு கலைமதி அவர்கள் இந்த மீளா துயரத்திலிருந்து சீக்கிரம் வரணும், வீடியோ போடணும்னு எதிர்பார்க்குறேன். இருந்தால் கொஞ்ச நாள் ஆகும். அவங்க பெரியப்பா ஆத்மா சாந்தி அடைய மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.